நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னை மன்னித்து விடுங்கள் தந்தையே. என்னால் தமக்கு மிகுந்த வேதனை ஏற்பட்டது, அவமானம் ஏற்பட்டது. ஆனால் நடந்த சம்பவங்களை நான் உருவாக்கவில்லை தந்தையே. என்னை தாங்கள் மன்னிக்க வேண்டும். எனக்கு மன்னிப்பு வழங்க வேண்டும். உன் தாய் என்னிடத்தில் உரைக்கச் சொன்னது இவைதானா? தாய் என்னிடத்தில் சத்தியம் வேதனையை போக்கும் என்றார்கள். உங்களிடத்தில் சத்தியத்தை உரைக்கவே நான் இங்கு வந்துள்ளேன். சத்தியம் ஒன்றுதான். ஈசன் குற்றமற்றவர். எப்பொழுதும் அவர் ஒன்றை மட்டுமே கூறினார், என் மீது அவருக்கு விருப்பமில்லை என்றார். இதுதான் சத்தியம். இன்று வரை தனது விருப்பத்தால் அவர் என்னை காண வந்ததில்லை. வரும் பொழுதெல்லாம் என் உயிரை காக்கவே வந்திருக்கிறார். என் அழைப்பை ஏற்றே வந்திருக்கிறார். அவ்வாறு அவர் வந்த சமயத்தில் உன்னை விரும்பவில்லை என்று கூறினார். நான் கூறுவது அனைத்தும் உண்மை. தவறு அவருடையது அல்ல. காதல் கொண்டவள் நான் தான். நிறுத்து சதி! சத்தியம் என்னவென்று இப்பொழுது உனக்கு எடுத்துரைக்கிறேன். தந்தையே, தந்தையே, நான் கூறுவதை சற்று கேளுங்கள். சுவாமி, தாயை கூர்ந்து கேளுங்கள். தாங்களாவது கூறுங்கள். சுவாமி, என்ன நேர்ந்தது? சுவாமி, தாயே, என்ன நேர்ந்தது என்று கூறுங்கள் சுவாமி. தந்தையே, வேண்டாம். தாயே, சுவாமி, தந்தையே. தாயே,
சத்தியம் என்று எண்ணுகிறாயோ அது சத்தியம் அல்ல, பாவம், பிதா துரோகம். குல துரோகம் வேரோடு சாய்க்க வல்லது. சத்தியம் என்பது இந்த தட்சரேகை. இது உன்னையும் சிவனையும் பிரித்து வைக்க நான் உருவாக்கியது. இதை கடந்து உன்னால் வெளியே வர முடியாது. அந்த சிவனும் இதை கடந்து உன்னை காண வர முடியாது. சத்தியம் என்பது இதுதான். உன் இதயத்தில் சிவபிம்பம் இருக்கும் வரையில் இந்த ரேகையும் இவ்விடத்தில் தான் இருக்கும். சிவனை உன் நினைவில் இருந்து என்று நீ நிராகரிக்கின்றாய், அன்றுதான் இந்த ரேகையும் நான் அழிப்பேன். அடியோடு நீ சிவனை மறக்க வேண்டும். இல்லை என்றால் தட்சரேகை என்னும் இந்த சிறையில் வாழ்ந்து உன் வாழ்வை கழிக்க வேண்டும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஈசனை மறக்க என்னால் இயலவில்லை தந்தையே. சிவமில்லை எனில் சாம்பலாவேன். அந்த சிவனை நீ மறந்துதான் ஆக வேண்டும். உன் விருப்பம் வாழ வேண்டும் என்பதா இல்லை அழிய வேண்டும் என்பதா? அதை நீயே முடிவு செய்து கொள். தாயே, நிலைமையை தந்தைக்கு எடுத்துரையுங்கள். தாம் தானே சத்தியத்தை உரைக்க சொன்னீர்கள். அனைத்து வேதனைக்கும் சத்தியம் உரைப்பதே நித்திய மருந்தென்றீர்கள். நான் இப்பொழுது கூறியது மட்டும்தான் சத்தியம் தாயே. ஆனால் ஒன்றை நான் மறந்து விட்டேன். உன்னுடைய சத்தியம் இவ்வளவு கலங்கப்பட்டதா? சிவன் மீது உள்ள காதலை நீ துறக்க வேண்டும். இல்லையெனில் தட்சரேகைக்குள் வாழ்ந்து நீ உன் வாழ்வை முடிக்க வேண்டும். முடிவை நீதான் எடுக்க வேண்டும் சத்தி. விரும்பிய காதலில் தோல்வியுற்றேன். என் தாய் தந்தையின் நம்பிக்கையை இழந்தேன். மொத்தத்தில் என்னையே இழந்தேன். சத்தியத்தை மாத்தங்கி கூறினார்கள். எரிந்து சாம்பலாவேன் என்றார்கள். துக்கம் அனைத்திற்கும் அதுதான் தீர்வு. உன் தந்தை தக்ஷன் என்னை ஏற்கவில்லை, நானும் உன் காதலை ஏற்கவில்லை. மறந்துவிடு என்னை. இவை அனைத்தும் பிரமையாகும். இதுவரை நாங்கள் பொறுத்தது போதும். இனி பொறுக்க இயலாது. எரிந்து விடுவாய், எரிந்து சாம்பலாகி விடுவாய்.
காதலின் முடிவு எந்த அளவு பயங்கரமானதாக இருக்கும் என்று நீ அறிய மாட்டாய். எரிந்து விடுவாய், எரிந்து சாம்பலாகி விடுவாய். எரிந்து விடுவாய், எரிந்து சாம்பலாகி விடுவாய் சத்தி. சதி, நான் மீண்டும் மீண்டும் இவ்வாறு வருகை தருவதால் என் மனதின் எண்ணமானது மாறிவிடும் என்று எண்ணாதே. இருப்பினும் ஒரு சிறு வேண்டுகோள். அடுத்தவரை கட்டாயப்படுத்துவது காதலாகாது. காதலிக்க மாட்டேன் என பிடிவாதம் பிடிப்பது எவ்விதத்தில் நியாயமாகும்? கடமை காதலை விட மிக உயர்ந்தது சதி. காதலுக்காக குடும்பத்தில் உள்ள அனைவரையும் எப்படி உன்னால் மறக்க இயலும்? அவர்கள் விருப்பத்திற்கும் அவர்கள் சொல்லுக்கும் மரியாதை கொடு. அதுவே நீ கடைபிடிக்க வேண்டிய தர்மம். பெற்றோர் வழியில் நடப்பதால் இப்புவியில் நற்பெயரானது உன்னை நாடி வரும். நான் அதை அறிவேன். எனக்கு ஜென்மம் அளித்தவர்கள் அவர்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையில் நான் ஜென்ம ஜென்மாத்திரத்திற்கும் தம்முடையவளாயிற்றே. நான் உன்னுடையவன் அல்ல. அந்த எண்ணத்தை இப்போதே களைந்தறி. உள்ள கடமைகளை முடிக்காமல் மனதை வேறு திசையில் திருப்புகின்றவன் அற்பனாவான். கடமை என்று உரைத்தீர்களே, தம் மீது பக்தி கொண்டவர்களை காக்க வேண்டியது தம்முடைய மேலான கடமை என்று தமக்கு தோன்றவில்லையா? நான் பக்தி கொண்டவள் இல்லையா? செல்லுங்கள். இந்த சதி தட்ச ரேகையை கடக்காமல் அனுக்ஷணமும் எரிவேனே தவிர என் நிலைமையிலும் தம்மை அழைக்க மாட்டேன். ஆனால் தங்கள் மீது உள்ள விருப்பத்தை நிராகரிப்பது என்பது இயலாது. தாமும் என்னை பெற்றவர்களும் என்னதான் முயற்சித்தாலும் அவை அனைத்தும் வீணே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தன்னுடைய கடமையிலிருந்து ஒருவன் விலகி அகங்காரத்தை ஆவாகனம் செய்தால் அவனுக்கு அழிவென்பது நிச்சயம். தக்ஷனின் சம்ஹாரம் தவிர்க்க இயலாதது.
சந்திரன் அவர்களது பிராணனை காக்க வர வேண்டுகின்றேன். அகில உலகமும் அமைதி பெற வேண்டும் என்றால் பிரஜாபதி தக்ஷனின் அழிவு இன்றியமையாதது.